Hey guys, welcome to GNS Keval. நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோவில் நாங்கள் ஃப்ளோரிடாவில் எந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாங்கள் இந்த ரிசார்ட்டை எதுக்காக செலக்ட் பண்ணோன்னா, எங்களுக்கு ஏர்போர்ட்லேருந்தும் அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி பார்க்க போகிற இடத்துலேருந்தும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரியே ஏர்போர்ட்லேருந்து 20 மினிட்ஸும் இங்கேருந்து டிஸ்னி வேர்ல்டுக்கும் 20 மினிட்ஸும் தான் இருந்தது, ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு இது மாதிரி செலக்ட் பண்ணதுனால ட்ராவலிங் டைமை நிறைய கம்மி பண்ண முடிஞ்சுது. எங்களோட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clock ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு காரை ரெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து ரிசார்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சுற்றி பார்க்குற இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு டே நாங்கள் தூங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டதுனால ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால எங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸு மயாமிக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஹோட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மயாமி பீச்சுக்கு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு பிளானு. ஸோ இந்த ரெசார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல் பங்க்கு, அதுக்கப்புறம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷாப்ஸு இதெல்லாம் கூட பக்கத்தில் தான் இருந்தது. நாங்கள் வரும்போதே பார்த்துட்டே வந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்ற ப்ராப்ளம் தானே இருக்கும். அதனால் நாங்கள் வரும்போதே பார்த்துட்டு வந்தோம். பட் ஆனால் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா 12 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எப்படி கரெக்டாக மேனேஜ் ஆகும்னு தெரியல. ஸோ எங்களோட பிளான் பிரகாரம் கரெக்டாக இந்த ட்ரிப்பு போதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.